உங்ககிட்ட நேரடியா ஒரே கேள்வி, யாரை எதுக்குறதுக்காக விஜய் வர்றாரு? இது ஓட்டுக்காக நீங்க ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிக்கிறார் அப்படிங்கிறது மக்களிடையே கேள்வி இருக்கு. நடிகர் தான், அவர் ப்ரொஃபஷன் தான், அதுதான் நம்பர் 1. தளபதி அவர் ப்ரொஃபஷன்ல நீடிச்சாருன்னா ஒரு 5000 கோடி விட்டுட்டு வர்றாரு. நீங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க. என்ன விஷயம்? 20 ஆண்டுகள் நீங்க 275 கோடியை விட பல ஆயிரம் கோடி இந்த அரசியல்ல எடுக்கலாம். நீங்க இப்ப திராவிடத்தை எதிர்க்கிறதுக்காக பெரியாரை மேல தூக்கி வச்சுக்கிட்டு பெரியார் திடல்ல போய் மாலை அணிவிச்சுட்டு நீங்க பண்றது அது மறைமுகமாக ஸ்டாலினையும் உதயநிதியோட அந்த சினிமா துறையும் எதிர்க்கிறதுக்கான ஒரு திட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க. தமிழ் உரிமை தமிழ் இதுன்னு சொன்னீங்கன்னா இப்ப தமிழுக்காக பாடுபட்ட எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அத்தனை தலைவர்களையும் மதிப்போம். அதுல இதுவரைக்கும் ஒண்ணும் அந்த மாதிரி பண்ணலையே. நீங்க இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் கூட எங்க போனாலும் ஐநா சபைக்கு போனாலும் கூட தமிழ் திருக்குறளை பேசுறாரு. ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணலையே. இன்று தமிழகத்தின் மிக முக்கியமாக அனைத்து தரப்பு மக்களும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது, எந்த கட்சி இனி அடுத்த முறை, அதாவது 2026 யாரு வரப்போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில இருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் மிக முக்கியமாக எல்லோராலும் அறியப்பட்ட பல இளைஞர்களால் விரும்பப்படுகிற ஒரு தலைவராக, ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்து இளைய தளபதியாக இருந்து இன்றைக்கு தளபதியாக உயர்ந்து நிற்கின்ற திரு விஜய் அவர்கள் வர்றாரு. இன்னைக்கு தளபதியாக இருந்தவர் இன்னைக்கு தலைவராக வரணும்னு விரும்புறாரு. அதற்கு நம்மளுடைய தமிழக மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் விஜய ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக பார்த்து கொண்டிருக்காங்க. அவர்களும் மிகவும் உற்று நோக்கி கொண்டிருக்காங்க. தமிழக அரசியலை மிகவும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுவதும் பறந்து வாழக்கூடிய ஈழ மக்கள் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த சமயத்துல இவரும் வர்றார். 2025 என்கிற ஒரு வருடம் இருக்கு. அதுக்கு அடுத்தது தேர்தல் வரப்போகுது. ஸோ இதைய ஒட்டி எப்படி கொண்டு போறாங்க விஜய்? இப்ப தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தேர்தல் கமிஷனால அது இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டு விட்டுருது. சரிங்களா? இனி அடுத்த கட்டத்தை நோக்கி ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா நகர்றது பாத்தீங்கன்னா மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்காரு. ஒரு ஆமை போல நகர்ந்து கொண்டிருக்காரு. நம்மளுக்கு தமிழ்லயே பழமொழி இருக்குது, ஆமையும் முயலும் வேகமாக ஓடுனா அதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டா பின்னர் அந்த ஆமை கதையில ஆமை தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஜய் இப்படி போறது அமைதியாகவும் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறத பார்த்தா ஆமையை போல வெற்றி பெறுவாரா என்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஆனா அதே சமயம் முழங்கிகள் இங்க பல ஆண்டுகள் 70 ஆண்டுகள் திராவிட ஆட்சி நடந்திருக்குது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல சீமான் அவரோட அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இதுல தேசிய கட்சிகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை இவர் எப்படி கொண்டு போறார் அப்படிங்கிறத விஜய் கட்சியினுடைய மிக முக்கிய நபராக இன்று கருதக்கூடிய திரு விக்னேஷ் நம்மளுடைய வந்திருக்கார். வாங்க. வணக்கம். உங்ககிட்ட நேரடியா ஒரே கேள்வி, யாரை எதுக்குறதுக்காக விஜய் வர்றாரு? தமிழக மக்களுக்கு சமூக நீதி கொள்கையை எடுத்து போய் அடுத்த கட்டத்துக்கு சமூக நீதி பயணத்துல தமிழக அடுத்த தலைமுறைக்கு அடுத்த ஒரு ட்ராக் 1925 ஆரம்பிச்ச பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் பல்வேறு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்ஸா வந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய லெவல அது அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் பொலிட்டிக்கலாவும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த சமூக நீதி மதச்சார்பின்மை லீகசிய ஒரு ஐடியாலஜிக்கல் பெரியாரின் பெரியார் பத்தி இப்ப கேட்கவே இல்ல. என்ன விஷயம்? நான் கேட்டது முதல் கேள்வி, யாரை எதிர்ப்பதற்காக இப்ப வெற்றி யாரை எதிர்க்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் கிடையாது. மக்களுக்கு என்ன செய்ய போறவங்க தான் ஃபண்டமெண்டல். எதிர்க்கிறோங்கிறது எப்படி வரும்னா, நம்ம கொள்கைக்கு யாரு எதிரா இருக்காங்க, மக்கள் நலனுக்கு யாரு எதிரா இருக்காங்கிற அடிப்படையில தான் எதிர்க்க முடியும். சரி, மக்கள் நலன் யார் எதிரா இருக்காங்க? எந்த கட்சி எதிரா இருக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களோட கொள்கையை மக்கள்ல வைக்க போறோம். எங்க தளபதி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. 27 அக்டோபர் எங்க கொள்கை பிரகடனத்தை வெளியிடுறோம். அதை தொடர்ந்து மக்களை சந்திக்கிறோம். மக்கள் நீட் இஷ்யூவா இருக்கட்டும்,
சமூக நீதியா கேஸ்ட் சர்வே எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், மக்கள் வந்து சமூக நீதி விஷயத்த வந்து பேரளவுல தான் பேசுறாங்க. நடைமுறையில கிரவுண்ட்ல பார்த்தா பிஜேபிக்கு டிஎம்கேக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. கார்பன் காஃபி ஆஃப் பிஜேபி தான் இப்ப இருக்க டிஎம்கே. அப்ப வந்து உங்களுடைய எதிரிய மறைமுகமாக கார்பன் காஃபி ஆஃப் பிஜேபி தான் இப்ப இருக்க டிஎம்கே. கேஷ் சர்வே எடுக்க மாட்டேங்குது, கேஷ் சென்சஸ் பிஜேபி எடுக்க மாட்டேங்குது. உங்களுடைய எதிரி என்பவர் பிஜேபியினுடைய ஜெராக்ஸ் காப்பியா இருக்கக்கூடிய டிஎம்கே அப்படின்றீங்க. அடுத்து நீட் இஷ்யூ. இவங்க என்ன ஆன்யர்ல என்ன சொன்னாங்க? வந்த உடனே முதல் கையெழுத்து என்னன்னா ரகசியம் தெரியும், அதுதான் மேட்ரிங்க. இப்போ எளிய மக்கள்ல கிராமத்துல இருக்க மக்கள் இப்படி ஒரு ப்ராமிசிங் டிஎம்கேங்கிறது தமிழகத்தை பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி. அதோட ப்ராஸ்பெக்டிவ் லீடர் அவரு, ப்ராஸ்பெக்டிவ் லீடர், அதாவது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவர் வந்து சொல்றப்போ மக்கள் நம்ப தான் செய்வாங்க, ஏன்னா அவரோட லீகசி அப்படி சொல்லிட்டு நீங்க கொடுத்த வாக்குறுதியை மீட் அவுட் பண்ணல. அப்போ மக்கள் வந்து அதற்கான இல்ல ரிட்டர்லேட் பண்ணுவாங்க. ஒண்ணுதான் அவங்க வந்து நிறைவேற்றல அப்படிங்கிறதுக்கு வேண்டி நீங்க டிஎம்கே மொத்தமா எதுக்குறீங்களா? விஷயம் புரிஞ்சுங்க. நீட் இஷ்யூஸ்ங்கிறது வந்து நீட்டோட முடியல, அது மாநில உரிமை சார்ந்த விஷயம். ஃபர்ஸ்ட் இவங்க 1976ல யார் கவர்மெண்ட்ல இருந்தா தமிழ்நாட்டுல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யாருங்க இருந்தா? 1976 ஜூன் மாசம் வரையும் கவர்மெண்ட்ல இருந்து டிஎம்கே. அந்த 1976ல தான் வந்து கன்கரண்ட் லிஸ்டுக்கு போகுது. இங்க தளபதி அந்த மாணவர்கள் பரிசளிப்பு விழால வந்து இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்து கல்வி சுகாதாரத்துல கொண்டு வரணும். ஏன்னா கல்வி சுகாதாரம் ஏன்னா டைரக்டா டே டு டே பேசிஸ்ல அன்றாடம் நம்ம வந்து கல்வி ரொம்ப முக்கியம், சுகாதாரம் முக்கியம். இதை வந்து நீங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு 2500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு டிக்டேட் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டோட சூழல் வேற, வெஸ்ட் பெங்காலோட சூழல் வேற, ராஜஸ்தானோட சூழல். எங்களுக்கு அதாவது நீட்ட சொல்றீங்க, நீட்டு வந்து உறுதி கொடுத்தாங்க, அதுல வந்து வரலன்னு சொல்றீங்க. ஆனா அது மட்டுமே உங்களுடைய குறிக்கோள் இல்லை. இது வந்து ஓட்டுக்காக நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து நடிக்கிறார் அப்படிங்கறது மக்களுடைய கேள்வி இருக்குது. நீங்க யார நடிகருங்கிறீங்க? அவரோட ப்ரொஃபஷன் அது. அப்படி பார்த்தால் ஆப்போசிட் சைட்ல பெர்ஸ்பெக்டிவா டிஎம்கேல யார் இருக்கா? அவரோட ப்ரொஃபஷன் என்ன? இல்ல எல்லாருமே நடிப்பு கலைத்துறையில வந்தவங்க, திரைத்துறையில வந்தவங்க. தெளிவா பாயிண்டா கேக்குறேன். நீங்க வந்து எங்க தலைவர் நடிகர்னு நீங்க பிராண்ட் பண்ணீங்கன்னா நடிகர் தான், அவர் ப்ரொஃபஷன் தான், அதுதான் நம்பர் 1. இன்னைக்கு இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் டாக்ஸ் பேயர் வந்து ஆக்டர். அந்த ப்ரொஃபஷன்ல எங்க தளபதி இல்ல. இந்த ஆக்டர் இதுக்கு இடைஞ்சல் வர்றதுனாலதான் அவர் வந்து இன்னைக்கு நீட்டுங்கிற ஒரு இதை எடுத்து வைத்துக் கொண்டு அவர் வந்து இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து தமிழக மக்களை உங்களோட திராவிட அடுத்த படம், அதாவது தளபதி 69க்கு தளபதியோட சேலரி வந்து 225 crore அப்படின்னு 75 crore. இது வந்து ஒரு மாஸ் லீடரை வந்து யாரும் தடுத்துட முடியாது. சூரியனை கை வச்சு தடுக்கிற மாதிரிதான். அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. தளபதி வந்து அவர் வந்து ப்ரொஃபஷன்ல நீடிச்சாருன்னா ஒரு 5000 கோடி விட்டுட்டு வர்றாரு ஒரு படத்துக்கு. இன்னைக்கு 275 கோடி போன படத்துக்கு. நீங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க. என்ன விஷயம்? 20 நீங்க 275 கோடியை விட பல ஆயிரம் கோடி இந்த அரசியல்ல எடுக்கலாம். அதெல்லாம் இல்ல. ஏனுங்க கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லிருக்காரு? எனக்கு பேனா வாங்க கூட காசு கிடையாது, ரயில்ல டிக்கெட் எடுக்கிறவங்க கூட காசு இல்ல வந்தவன் சொன்னவரு. இன்னைக்கு வந்து அந்த திராவிட கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பல பேரு, இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றேன், எத்தனை கோடிகளுக்கு அதிபதியா இருக்காங்க. அவர்கள் என்ன நடிச்சாங்களா? நீங்க வந்து அவங்க கிட்ட இருக்கு, பணம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. பட் எலெக்ஷன் அஃபிடவிட்ல நீங்க போய் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற நீங்க வந்து சொல்லலாம் அதுல உண்மை இருக்குங்கிறதுக்கு வந்து என்ன அரசியல் ரீதியாக சொல்லணும்னா உங்களுக்கு டேட்டா இருக்கணும். நீங்க எலெக்ஷன் அஃபிடவிட் எடுத்து பாருங்க, 100,000 கோடி அதுக்கு மதிப்பிலான சொத்து. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா டிஎம்கேலே ரொம்ப பவர்ஃபுல்லான எம்எல்ஏன்னு பார்த்தா, பணம் அதிகமா இருக்கு எம்எல்ஏன்னு பார்த்தா அண்ணா நகர் எம்எல்ஏ தான். அது ப்ரொக்ளைம்டு இல்ல. அதாவது என்ன ப்ரொக்ளைம்டு, அதாவது நீங்க சொல்லிக்கலாங்க. பினான்ஸ்ங்கிற விஷயத்தை பொறுத்தவரை நீங்க சொல்லிக்கலாம், அதுக்கு ஆதாரம் இருக்கணும்ல. நீங்க இருக்கலாம், அவருக்கு பவர்ஃபுல்லா இருக்கலாம், பட் என்ன ப்ரூஃப்? அவர் வந்து அபிடவிட்ல இல்லாதனால அவர் வந்து சம்பாதிக்கல நான் சொல்லலைங்க. புரிஞ்சுக்குங்க, ஒரு பொலிட்டிக்கலா இருக்கிறப்ப நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு அக்கௌண்டபிள். அவங்களுக்கு கிளீன் சீட்டை கொடுக்குற நாள் கிடையாது. அதே நேரத்துல ஒரு வேர்டு சொல்றோம்னா அதுக்கு நம்ம அக்கௌண்டபிள், அதுக்கான ஆதார். இப்ப நான் சொன்னேன் டிஎம்கே வந்து
நீட் இஷ்யூல தமிழக உணர்வுக்கும் உரிமைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதியை மீட் அவுட் பண்ணல. இல்ல அது மக்கள் பாட சொல்லி தருவாங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி மத்த இஷ்யூஸ்ல மதச்சார்பின்மை பேசுறாங்க, ஆனா கோத்ரா கலவரம் நடக்கிறப்போ அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படின்னு நீங்க அப்புறம் என்ன மதச்சார்பின்மை? அதுல என்ன சொல்லி போன எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு கேட்டீங்க, இந்தியாவை காக்க ஸ்டாலின் ஓட்டு போடுங்க. கோத்ரா ரயில் எரிப்பு போராட்டம் பத்தி எல்லாம் பேசுறீங்க, அதே இது மோடியும் பாப்பீங்க. என்ன எங்க ஒரு 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 நபரை இப்ப நான் வந்து உங்களுக்கு பர்த்டே உங்க எல்லா பாலிசில எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒருத்தர் அப்படி பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்களும் திரு மோடி அவர்களும் பிரைம் மினிஸ்டரும் வந்து கட்டியெல்லாம் பிடிச்சுக்கிட்டாங்க. அது பார்க்கறதுலோ பேசுறதுலயோ ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு அரசியல் நாகரிகம். ஒரு பொது இடத்துல பாக்குறாங்கன்னா பேசிக்கிறதோ பண்றதோ வந்து இது வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து ரொம்ப எனிமிட்டி இருக்காங்க. முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறப்பெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பொது இடத்துல பாக்குறப்போ ஒருத்தர் நலம் விசாரிக்கிறதோ இல்ல ஃபேமிலிய விசாரிக்கிறதோ நல்ல விஷயம் தான். அது வந்து பர்சனல் எனிமிட்டி கிடையாது. நத்திங் பர்சனல், ஒன்லி பாலிடிக்ஸ். அப்ப வந்து நீங்க வந்து அப்படி பார்த்தா பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு எங்க தளபதி அவர்கள் பர்த்டே விஷஸ் பண்ணிருக்காரு. அதே நேரத்தில் நாங்க ஐடியாலஜியில் காம்ப்ரமைஸ் பண்ணல. அன்னைக்கு தான் பெரியார போய் சந்திச்சிருக்கோம். நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரைம் மினிஸ்டருக்கு வாழ்த்து சொன்ன அதே டேல தான் பெரியாருக்கு போய் அவர் பெரியார் வாழ்ந்த இடம், அவர் காலடி பட்ட இடம், அவர் மூச்சு காத்து பட்ட இடத்துக்கு நேரடியா சென்று மரியாதை செலுத்திருக்காரு. அப்போ நாங்க ஐடியாலஜிக்கலி காம்ப்ரமைஸ் பண்ணல. அரசியல் நட்புங்கிறது வேற, கொள்கைங்கிறது வேற. we committed to ideology. இல்ல இப்ப நீங்க வந்து ஆரம்பத்துல சொல்லும் பொழுது எங்களுடைய கொள்கை பிரகடனம் வரும் 27ஆம் தேதி மாநாட்டில் அறிவிக்கப்படும், அக்டோபர் மாதம் அறிவிக்கப்படும் சொல்றீங்க. ஆனா இப்பவே வந்து கொள்கை பிரகடனத்தை அறிவிச்ச மாதிரி தான் இருக்கு. பெரியாரோட இதை போய் நீங்க போய் அங்க நினைவு நாள் கொண்டாடுறீங்களா? இல்ல நீங்க சொல்றீங்க மோடிய வந்து ஒரு பிறந்த நாளுக்காக நாங்க வாழ்த்து சொல்றது அது ஒண்ணு இல்ல. ஆனா பெரியார் பிறந்த நாளுக்கு நாங்க போய் இது பண்ணோம்னா அது வந்து ஒரு புரிஞ்சுங்க. எங்க தளபதி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க மாணவர்கள் மத்தியில, பெரியார் அம்பேத்கர் காமராஜரை படிங்க. எங்களோட கொள்கை பிரகடன மாநாட்டில் எங்களோட அறிக்கையை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எங்க கொள்கை தலைவர்கள் பெரியார் அம்பேத்கர் காமராஜர். எங்க கொள்கைகள் சமூக நீதி, கூட்டாட்சி தத்துவம், மதச்சார்பின்மை, மொழி உரிமை. அது எங்களுக்கான அடுத்த அரசியல் திட்டம் என்ன, எங்களோட அரசியல் செயல் திட்டம் என்ன, இதை வந்து நான் வந்து மாநாட்டுல தளபதி அவர்கள் கொள்கை பிரகடனம் விடுவாங்க. இல்ல இப்போ இதுதான் எங்களோட கோர் பிரின்சிபல்ஸ். இல்ல பெரியாரோட இது வந்து அவங்க அப்பா வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து ஒரு ஆழமாக அவரு ஃபாலோ பண்ணிட்டு வர்றவரு. அவரு வந்து இந்த இதுல முகத்தை காமிக்காம அவரோட கொள்கைகளை நீங்க வந்து நடைமுறைப்படுத்துறீங்களா? இல்ல பெரியாருங்கிறது ஒரு யூனிவர்சலுங்க. நீங்க யூனிவர்சல்னு நீங்க சொல்றீங்க. இல்ல ஆனா இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார இன்னும் வந்து பெரியார் 70 ஆண்டுகள் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பக்திய குறையில, இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறது குறையில, பல்லாயிரம் மக்கள் இருக்காங்க. நான் இதை அப்ஜெக்ட் பண்றேன். பெரியாருங்கிறவர் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. அவர் வாழ்ந்த காலத்துல அவர் இண்டிவிஜுவலா கடவுள் மறுப்பா பேசினார், அதை பிரச்சாரம் பண்ணார், அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல அவர் பல ஆதீனங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்தார். எந்த ஆதீனத்திட்டையும் இவர் கருத்தை போய் திணிக்கல. இப்போ ஒருத்தருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இல்லப்பா நீ அதெல்லாம் தப்புப்பா அப்படின்லாம் அவர் யாரையும் போய் வலுக்கட்டாயமா திரிக்கல. அது இன்னும் வந்து அவரோட ஒரு தமிழ் அறிஞர்கள் அவரு பெரிய காரியத்துல போய் உட்காந்து திருவாசகம் படிக்கிறப்ப பெரியார் அங்க அந்த பெரிய காரியத்துல உட்கார்ந்து இருக்கா, திருவாசகம் படிக்கிறாங்க. ஆனா திருக்குறளை கண்டபடி பேசுவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒரு தலைவர் இருக்காங்கன்னா அவங்க வந்து பல்வேறு கான்டெக்ட்ல பேசியிருப்பாங்க. திருக்குறள் அவர் பேசியிருக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா 1949ல இருந்து 67 வரை டிஎம்கே பத்தி பெரியார் என்ன சொன்னார்? இப்ப விடுதலை எடுத்து படிங்க. ஒரு தலைவர் வந்து ஒரு விஷயத்த பேசுறாருன்னா அந்த கான்டெக்ட்ல அந்த முன்னாடி பின்னாடி விட்டுட்டு அந்த இடத்த மட்டும் எடுத்துக்கிட்டு பேசிட்டாரு ஏன் பேசினார்? பெரியார் அவர்கள் மாதிரி தமிழ் மக்களோட அப்லிப்மெண்ட்டுக்கு சும்மா தமிழ் அப்படி ஒரு மேலோட்டமா ஷாலோவா பேசுறது வேற. ஒரு 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 தமிழ் மேலோட்டமா இல்ல, அவர் வந்து ரொம்ப ஆழமாவே தமிழ் மக்களோட வளர்ச்சிக்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, எக்கனாமிக்கலாவும் சரி, ஒரு சோசியல் அப்லிப்மெண்ட் நடந்திருக்கு, ஒரு சோசியல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. தமிழகத்துல மாதிரி ஓபிசி மக்களோ, ஷெட்யூல் கேஸ்ட் மக்களோ, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களோ
அனைத்து துறைகளிலும் வந்து எம்பவர் ஆனது எந்த மாநிலத்திலும் கிடையாது. அந்த சமூக நீதி பணிக்கான விதை போட்டவர் பெரியார். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வாங்கி தர போராடினவர் பெரியார். ஏன் வந்து பெரியார் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டி. மண்டல் கமிஷனை வந்து விபி சிங் அவர்கள், விபி சிங் வந்து யூபியோட சிஎம் இருந்தார். விபி வந்து எப்படி ஒரு பிற்போக்கு மாநிலம் நமக்கு தெரியும். அந்த மாநிலத்தோட சிஎம் இருந்த விபி சிங் அவர்கள், மத்தியில டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்த விபி சிங் அவர்கள் பெரியாரை கோட் பண்ணி தான் மண்டல் கமிஷனே கொண்டு வர்றாரு. அப்ப அவர் அந்த பெரியாரின் கருத்துக்களும் கொள்கைகளும் தேசிய அளவிலே சமூக நீதி நிலைநாட்ட தேவைப்படுது. இல்ல, பெரியாரை இப்ப நீங்க சொல்றது வந்து சமூக நீதி அவர் வந்து அப்லிப்மெண்ட் கொடுத்ததுக்காக நாங்க வந்து அவர் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறீங்க. கடவுள் மறுப்புக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பெரியாரோட கடவுள் மறுப்பு தமிழை பற்றி பல இடங்கள்ல வந்து எளிய மக்கள் பெரிய தத்துவ, நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஐடியாலஜி இப்படி நம்ம பேசுறோம். எளிய மக்கள் ஏன் பெரிய அளவுல சாமி, நீங்க சாமி கும்பிடுற பத்தி பேசுறீங்க. எளிய மக்கள் சாமி கும்பிடுறாங்கன்றீங்க. எல்லா மதத்தை சேர்ந்த மக்கள் 90% மேல சாமி கும்பிட்டாலும் தமிழகத்துல பெரியாருங்கிறவர் வந்து பிஜேபியில இருக்க 3% எப்படிங்க 97% வந்து பெரியார் மேல ஒரு கிராட்டிடியூடோட தான் இருக்காங்க, ஒரு நன்றி உணர்வோட இருக்காங்க. என்னன்னா நம்ம வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுனால விட இன்னைக்கு நல்லா இருக்கும். இப்ப நானே எக்ஸாம்பிள் எடுத்தா, எங்க கிட்ட லேண்ட் இருக்கு, பொலிட்டிக்கலி பவர்ஃபுல், பட் படிக்கல, எங்க ஐயா படிக்கல. இப்ப நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா அந்த கல்விங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். முன்னாடி எங்க ஐயாட்ட இல்லாது இப்ப என்கிட்ட இருக்குன்னா அது மட்டும் தான். இந்த கிராட்டிடியூட் தான் நான் சொல்றேன். ஒரு மனிதரோட உழைப்புல அவர் வாங்கி தந்த ரிசர்வேஷன் நம்ம படிச்சிருக்கோம். சாதாரணமா சொல்லிட்டீங்க. இந்த ரிசர்வேஷன்ங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு யூனியன் கவர்மெண்ட்ல போய் எடுத்து பாருங்க, 87 டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அது ஓபிசி செக்ரட்டரிஸ் எத்தனை பேர் பாருங்க, கொள்ளை வகுப்பான நிதி ஆயோக்ல எத்தனை ஓபிசிஸ் இருக்காங்க. அப்ப ரிசர்வேஷன் எப்ப வந்ததுங்கிறீங்க? எங்க ரிசர்வேஷன் பெரியார் வந்தவனதான் வந்திருக்கா? பெரியார் 1900 வந்துருச்சுங்க. எங்க புரிஞ்சு, இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் ஆண்டு இருக்கும் போதே வந்து ரிசர்வேஷன் வந்துச்சு. அதுக்கு இல்லாம இன்னும் புரிஞ்சுங்க, ஒரே நிமிஷம், அது மட்டும் ஜஸ்டிஸ் பார்ட்டி எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஜஸ்டிஸ் பார்ட்டி 1921 ஆரம்பிச்சாங்க. எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது? அது 1921 ஜஸ்டிஸ் பார்ட்டி கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்தாங்க. அப்ப எவ்வளவு பெர்சன்ட் ரிசர்வேஷன்? வெரி மினிமல். இல்ல மினிமல் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தது. இல்ல அதே பெரியார் வந்து தூக்கி வச்சு ஆரம்பிக்கிறீங்க. தூக்கி வைக்கிறது எவ்வளவு பெரிய தூக்கி, ஒரு சோசியல் மூவ்மெண்டா மாத்துறது. ஒரு யூபில கூட தான் ரிசர்வேஷன் இருக்குங்க. யூபில ஓபிசிக்கு 27% இருக்கு. எப்ப மண்டல் கமிஷனுக்கு அப்புறம் முலாயம் சிங் அதை சிஎம் ஆனோன்னு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அஃபோர்ட் மொபிலிட்டி யூபில இல்ல. என்ன காரணம்னா, ஒரு பொலிட்டிக்கலா மட்டும் ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது, சோசியலாவும் இருக்கணும். அந்த சோசியல் மூவ்மெண்ட் இங்க நிகழ்த்தி காமிச்சவர் பெரியார். ஒரு பொலிட்டிக்கலா நீங்க மேல இருந்து கீழே பண்ண முடியாது, கீழ இருந்து மேல பண்ணணும், கிரவுண்ட்ல இருந்து அது வரீங்க. எம்ஜிஆர் ஆட்சி செய்த காலத்திலையும் செல்வி ஜெயலலிதா தொடர்ச்சி தான். அதோட ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்த இதோட தொடர்ச்சி பெரியார் பண்ணலைங்கிறாங்க. பெரியார் தான் பண்ணாரு சொல்றீங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க, ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கான ஒரு மக்கள் தளத்தை நான் சொல்ற புரிஞ்சுங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து செய்யறது கூட ஒரு லிமிட்டட் தான். ஒரு மக்கள் தளத்துல இருந்து ஒரு மூவ்மெண்ட் வர்றப்போ அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இப்போ வந்து பெரியார் வந்து சமூக நீதியை கொண்டு வந்தார். ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் அவர்கள் வந்து இப்ப இடபிள்யூஎஸ் மாதிரி ஒண்ணு கொண்டு வர ட்ரை பண்ணார். பட் மக்கள் பேக் கிளாஸ் ஆச்சு. உடனே அவர் ரிவர்ஸ் பண்ணி ஓபிசிஸ்க்கான ரிசர்வேஷன் 50% ஆக்கினார். அந்த மக்கள் கருத்து உருவாக்குறதா மேட்ரு இல்ல. மக்கள் கருத்துன்னு நீங்க சொல்லும் பொழுது மக்கள் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? இல்ல, அறிஞர் அண்ணா இருந்தாரு, அதுக்கு பின்னர் கலைஞர் இருந்தாரு, அதுக்கு பின்னர் எம்ஜிஆர் இருந்தாரு, செல்வி ஜெயலலிதா மக்கள் எப்படி தெரியுமா? இவர்கள் தான் தேர்ந்தெடுத்து. அதான் ஏன் சட்டம் யார் கொண்டு வந்தது? இவங்க எல்லாம் தான் கொண்டு வந்தது. அதான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, யார் வந்தாலுமே அந்த கருத்தை, அது பெரியார் யாரு, அண்ணா யாரோட தாட் ப்ராசஸ்ல இருந்து ஒரு லீடர் பிரமிச்சார், அங்க இருந்தா வந்தார். அதுக்கப்புறம் பெரிய கலைஞரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த புரட்சி தலைவரா இருக்கட்டும், நம்ம இப்போ அம்மையார் அவர்கள் வந்து ஆசிரியர் ஐயாவே என்ன சொல்லியிருக்காங்க, அவங்கதான் 69%க்கு 9th கான்ஸ்டிடியூஷன் 9th ஷெட்யூல்ல வச்சு அதை பாதுகாத்து கொடுத்தாங்க, இந்தியால எங்கேயுமே இல்லாம. அப்ப வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு உணர்வையும் உரிமையும் யார் அந்த ட்ராக்ல போறாங்களோ அவங்களுக்கு தான் தமிழ் மக்கள் ஆதரிப்பாங்க. அதுதான் மேட்டர் ஆஃப் கன்சர்ன். அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து இப்ப திராவிடத்தை எதிர்க்கிறதுக்காக பெரியாரை மேல தூக்கி வச்சுக்கிட்டு பெரியாரோட அந்த இதுல போய் அவரோட பெரியார் திடல்ல போய் மாலை அணிவிச்சுட்டு நீங்க பண்றது வந்து அது உங்களோட மறைமுகமாக
ஸ்டாலினையும் உதயநிதியோட அந்த சினிமா துறையும் எதிர்க்கிறதுக்கான ஒரு திட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க. உங்களோட விஷயத்துல எங்க மேல திணிக்காங்க. நாங்க ரொம்ப சிம்பிள், வெரி பிளாங்க். இல்ல எங்களுக்கு இது மக்கள் எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கிறது நத்திங் பர்சனல். எங்களோட இது ஒரு சமூக நீதி பயணத்துல அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு ஒரு 70s ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. புரட்சி தலைவர் அவர்கள் அப்போதைய இளைஞர்களை சமூக நீதி பாதையில கூட்டு வந்தார். அந்த மாதிரி எங்க தளபதி அவர்கள் அடுத்த ஒரு 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் எபிசென்டரா இருப்பார். அடுத்த கட்டமா ஒரு 50 ஆண்டுகள் இந்த சமூக நீதி லீகசியை எடுத்துட்டு போவார். சமூக நீதிக்கான அடுத்த கட்டத்தை, அதாவது அடுத்த பெரியார் அப்படிங்கிறீங்க நீங்க? இல்ல, நான் பெரியாருங்கிற அந்த லீகசியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாருங்கிற. இது பெரிய சமூக நீதி மூமெண்ட்ங்கிறது ஒரு ரிலே மாதிரி. அடுத்தடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒருக்கா ஒவ்வொரு தலைவர் எடுத்து. இப்போ ஆரம்பத்துல ரிசர்வேஷன்ங்கிறது கொண்டு வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா ஒரு 100 ஆண்டுகள் இந்த ரிசர்வேஷன் இருக்கலாம் அப்படின்லாம் வந்தது ஆரம்பத்துல. அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல நீங்க மறுபடியும் சமூக நீதி பேசுறீங்க. சமூக நீதி வேணும். ரிசர்வேஷன்ங்கிறத சமூக நீதி ரிசர்வேஷன் சினானிம்ஸ் கிடையாது. நான் எந்த அடிப்படையில் சொல்றேன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ வீடு கொடுக்கறது, ஜல்சக்தியில கொடுக்கறது, சுகாதாரம் கொடுக்கறது அப்படின்னு இருக்கிறப்ப இந்தியன் சொசைட்டி எப்படி இருக்குன்னா, அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டியில இருக்கு. கிரேடட் இன்இக்வாலிட்டியில இருக்கிற சொசைட்டியை நீங்க ஈக்குவாலிட்டின்னு பண்ணா, ஈக்குவாலிட்டி நீங்க சொல்ற மாதிரி பண்ணோம்னா அந்த பெர்மிட்ல அப்பர்ல இருக்கிற மக்கள் தான் பயன்பெறுவாங்க. அப்ப அந்த கிரேடட் இன்இக்வாலிட்டியில இருக்க சொசைட்டியை நீங்க அப்படித்தான் நீங்க பண்ணணும். இல்ல இன்னுமே அந்த ஈக்குவாலிட்டி வரலன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் வந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வந்துருச்சுன்னு சொல்லுங்க, நான் அது இல்லைன்னு சொல்றேன். நான் ப்ரூவ் பண்றேன். பொருளாதார அடிப்படையில இந்தியால இருக்க டாப் 100% எடுங்க. இப்போ பொருளாதார அடிப்படையில் சொல்றீங்க. இல்ல பொருளாதார அடிப்படையில கொண்டாடுறாங்கல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இந்தியால டாப் பில்லியனர்ஸ் எடுங்க, 100 பில்லியனர்ஸ். பொருளாதாரத்துல ஏன் சமூக நீதி வரலன்னா, எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் பார்லிமெண்ட் இது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஜஸ்டிஸ்னா பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலா பாருங்க. டாப் 100 பில்லியனர்ஸ் எடுங்க, அதுல எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் எஸ்சிஎஸ்சின்னு சொல்லுங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் வாங்க, 87 செக்ரட்டரியில எத்தனை செக்ரட்டரி ஓபிசிஸ் எஸ்சிஎஸ்சின்னு பாருங்க. நிதி ஆயோக், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் 140 கோடி பேர் ஓட்டு போட்டு செலக்ட் பண்றோம். ஆனா கொள்கை வகுப்புன்னு போனா நிதி ஆயோக் பண்ணுது. அங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல உட்காந்துக்கிட்டு சில அதிகாரிகள் பண்றாங்க. இப்போ நம்ம குறு சிறு தொழிலாளர்கள்லாம் ஏன் இவ்வளவு இது பண்றாங்கன்னா, எலெக்டட் மெம்பர்ஸுக்கு தான் தெரியும் மக்களோட பல்ஸ். இல்ல இப்போ விஜய் நேரடியாக எதையுமே பேசுறது கிடையாது. ஏதோ ஒரு சில இடங்கள்ல ஒரு 5 நிமிஷம் பேசுறாரு, 10 நிமிஷம் பேசுறாரு. நீங்க இந்த பின்னாட இருந்து உங்களை மாதிரி ஆட்கள், ஒரு இன்டலெக்சுவல்ஸ் தான் அவரை வழி நடத்துறீங்க. தளபதி தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். அவரோட கருத்து தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன். அவர் தான் எங்களுக்கான கருத்தியல் ஆசான். அதனால நீங்க தளபதி அவர்கள் தான் எங்களை வழி நடத்துறாரு. நீங்க இத மாநாட்டுல பாக்கலாம். நீங்க தளபதி அவர்கள் எந்த அளவுக்கு சொசைட்டியோட ஐடியாலஜிக்கலாவும் சரி, மக்களோட உணர்வுகளை, தமிழ் மக்களின் உணர்வையும் உரிமையையும் எந்த அளவுக்கு அவர் அனசஸ் பண்ணிருக்காரு. அவர் பேசாதனால உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்க கேக்குறீங்க. அவர் பேசினா உங்களுக்கு புரியும். மாநாட்டுல உங்களையும் நான் வரவேற்கிறேன். சொல்லிட்டீங்க அவர்கள் பேசலன்னு சொல்லி அந்த ஒரு பெரிய என்ன பேசியிருக்காருன்னா, இதுவரை நீட் இஷ்யூ பேசியிருக்கோம், சிஏஏ விஷயம் பேசியிருக்கோம், ஒரு பர்டிகுலரா சின்ன விஷயங்கள் தான் பேசியிருக்கோம். நீங்க மாநாட்டுல டீடைல்ல கொள்கை பிரகடனம் இருக்கு. அந்த பிரகடனத்துல இது எங்க கொள்கைகளோட ஃபண்டமெண்டல்ல இருந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எங்களோட செயல் திட்டம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எங்களுக்கான இன்ஸ்பிரேஷனே தளபதி அவர்கள், எங்களை வழிநடத்துறவரே தளபதி அவர்கள் தான். இல்ல அப்படி சொல்றீங்க, ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரி தெரியவே இல்ல. மாநாடும் ஒரு நடிப்போட இதோட போயிருமா? எழுதி கொடுத்தது படிக்க போறாரா? எங்க தளபதி அவரோட ப்ரொஃபஷன் வேற, இது மக்களுக்கான தலைவரா வர்றார். தலைவர் ஒரு தமிழகத்துல எப்படி புரட்சி தலைவர் மக்களுக்கான தலைவரா இருந்தாரோ, அப்படி அடுத்த 30 ஆண்டுகள் ஒரு மாஸ் லீடரா தளபதி அவர்கள் இருப்பார். இப்போ உங்களோட இதெல்லாம் முதல்ல பெரியார் மாதிரி சமூக நீதி கொண்டாடுனீங்க. இப்ப எம்ஜிஆர் எங்க லீக் அந்த லீகசி தானுங்க, சமூக நீதி லீகசி. அவர் கொள்கையா ஒரு தியரிட்டிக்கலா சொன்னாரு, அதை பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? ஓபிசிக்கு 50% ரிசர்வேஷன் கொடுத்தது யாரு? பேசிக்கிட்டே இருந்தா பார்த்தா அது மெட்டீரியலைஸ் ஆகணும். ஆமா,
கண்டிப்பா அது மாதிரி நாங்க மெட்டீரியலைஸ் பண்ணுவோம்னு சொல்றோம். நீட் உடனே கையெழுத்து போடுவோம், ஒன்னு வந்தோட முதல் கையெழுத்து ரெண்டாவது கையெழுத்துன்னு சொல்ல மாட்டோம். எப்படி செய்யணுமோ அப்படி செய்வோம். சரி, இப்ப தேசிய கட்சி ஆரம்பிக்க போறீங்களா, மாநில கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? எங்க என்னங்க கேள்வி? எங்க ஆல்ரெடி எங்க தளபதி அறிவிச்சதை பாக்கலையா நீங்க? எலெக்ஷன் கமிஷன்ல மாநில கட்சி தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ வந்து பிஜேபியும் நீங்க சேர்த்து எதுக்குறீங்க, சமூக நீதி எடுத்துட்டு நீங்க வந்து இந்திய அளவுல பெரிய அளவுல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அதற்காக முதல் அடித்தளமாக 2026 தேர்தல் வச்சிருக்கீங்க. ஆமா, சமூக நீதி பாதையில தமிழக ஒரு ஸ்டேட் பார்ட்டியா ரெஜிஸ்டர் பண்ணி மக்களை சந்திக்கிறோம். இப்போ இது வந்து வெறும் சமூக நீதி மட்டுமே நம்ம பார்த்து கொண்டிருக்க முடியாது. தண்ணி கொடுப்போம். அதாவது இப்போ வந்து மாநில கட்சியாக நாங்க வந்து வர்றோம். 2026 எங்களுடைய ட்ரையலை விட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு தேசிய கட்சி அளவுக்கு வந்து இது அது நல்லா வந்ததுன்னா தேசிய கட்சி அளவுக்கு கொண்டு போகலான்னு திட்டமிடுறீங்க. அதற்காக தான் பிஜேபி எதுக்குறீங்க நீங்க? இல்ல, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. எங்க தளபதி அவர்கள் வந்து நாங்க ஆரம்பிச்சு ஸ்டேட் பார்ட்டி எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அவங்க ஸ்டேட் பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் டோட்டல் மீனிங்லெஸ் கொஸ்டின். ஸ்டேட் பார்ட்டியா தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஆமா, நம்ம மக்கள்கிட்ட வாங்குற ஓட்டை வச்சு தான் எலெக்ஷன் கமிஷன் தான் இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப சமாஜ்வாதி பார்ட்டி வந்து ஸ்டேட் பார்ட்டியா இருக்கு. ஆனா இப்ப அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, இப்போதைக்கு வரை ஸ்டேட் பார்ட்டி தான். ஒரு நிறைய ஸ்டேட்ல இப்ப கண்டெஸ்ட் 37 MP வந்தோம்னா அவங்க என்ன பண்றாங்க, நிறைய ஸ்டேட்ல கண்டெஸ்ட் பண்ணி ஒரு கன்ஸ்டபிள் ஓட்டு வாங்கணும். ஒரு 4 மாநிலத்துல 6% ஓட்டு வாங்கணும், இல்ல 2 MP வாங்கணும். இந்த மாதிரி கிரிட்டீரியா இருக்கு. அது நீங்க எடுத்தா தான் உங்க நேஷனல் பார்ட்டி அங்கீகரிக்க முடியும். நீங்க டைரக்டா போய் நேஷனல் பார்ட்டில அங்கீகரிக்க. அதாவது வந்து நான் வந்து நேஷனல் பார்ட்டியா நீங்க உடனே அங்கீகரிக்க சொல்லல. ஆனால் உங்களுடைய நோக்கம் எங்களோட அப்ஜெக்டிவ் மாநிலமா இருக்குது. தமிழ் உணர்வு உரிமை தமிழக அரசியல் தான். இல்ல, தமிழ் உரிமை தமிழ் இதுன்னு சொன்னீங்கன்னா இப்ப தமிழுக்காக பாடுபட்ட எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அத்தனை தலைவர்களையும் மதிப்போம். அதுல இந்த இதுவரைக்கும் ஒண்ணும் அந்த மாதிரி பண்ணலையே. நீங்க வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் கூட எங்க போனாலும் ஐநா சபைக்கு போனாலும் கூட தமிழ் திருக்குறளை பேசுறாரு. ஆனா நீங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணலையே. இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். வெரி ஃபர்ஸ்ட் டே நாங்க வந்து இன்னும் மாநாடு இப்பதான் போடுறோம். நாங்க எங்களோட இனிஷியேட் ஆனோன்னு பாருங்க, நாங்க இன்க்ளூசிவா எல்லா எங்க தமிழ் உணர்வுக்கும் உரிமைக்கும் போராடிய, தமிழ் மொழி உரிமைக்கும் போராடிய அனைத்து தலைவர்களுக்கும், சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய அனைத்து தலைவர்களுக்கும் எங்களோட கிராட்டிடியூட மரியாதை உறுதியா காமிப்போம். சுதந்திர போராட்டத்தில் இது பண்ணதோ மொழிக்காக போராடினவங்க அது வந்து பண்ணணுங்கிற நினைக்கிறீங்க. ஆனா அதற்கு முன்னர் வந்து நான் சொல்றேன், ஒரு உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்த தமிழ் மன்னர்கள் இருக்காங்க, தமிழ் மக்கள் இருக்காங்க. நீங்க வந்து ராஜராஜ சோழனுடைய ஒரு சிலை வந்து இங்க வைக்க முடியல. நீங்க உறுதியா தமிழ் லீகசி என்னன்னா தமிழ் பண்பாடு, புறநானூறு, அகநானூறு, அதுக்கப்புறம் தமிழ் லீகசின்னா எல்லாமே தான். சரி, இது வரைக்குமே இல்லைங்க. இலங்கையை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஒரு அகிம்சை வழியில் நடந்தது. அப்புறம் ஆயுத போராட்டம் 30 ஆண்டுகள் நடந்தது. அது வந்து இறுதிக்கட்ட போர்ல வந்து எல்லாரும் முடிக்கப்பட்டது. இப்ப அதோட கொள்கை என்ன? ஈழத்தமிழர்களுக்கு நீங்க என்ன முதல் விஷயமே சொல்லிட்டாங்க. நாங்க இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் February 2 இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு எங்க கட்சி இயங்கும்ட்டு. அப்ப என்ன டெலிவர் ஆகுதுன்னா, இந்திய அரசியலமைப்பு படி வெளியுறவுக்குள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசிங்னு இப்போ டிஎம்கே மாதிரி நம்ம ஃபேக் ப்ராமிஸ் தர முடியாது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசிங்கிறது மத்திய அரசு கிட்ட இருக்கு. ஒரு இலங்கை தமிழர் விஷயங்கிறது வந்து ஒரு ப்ரிலாங்டு இஷ்யூ. அது வந்து இருக்கு. அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் சில எடுக்க முடியும். இந்திய ஒன்றிய அரசு தான் அதுக்கான வழிவகை செய்ய முடியும். எங்க சைடு நாங்க கவர்மெண்ட்ல இல்லாம இருக்கலாம், கவர்மெண்ட்ல இருக்கலாம். அது ஸ்டேட்ல பவர்ல இருந்தாலும் பவர் இல்லாட்டியும் எங்க சைடு என்னென்ன பண்ண முடியுமோ உறுதியாக எங்க தளபதி அவர்கள் படங்கள் நடிக்கிறப்ப கூட அகதியான மக்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும்னு கேட்டவர். அதனால உறுதியா ரெஃப்யூஜிஸ் இருக்கட்டும், ஸ்ரீலங்கன் வாழ்ற தமிழர் இருக்கட்டும், எங்களோட உணர்வு பூர்வமாகவும் எங்களோட செயல்பாடுகளும் அவங்களுக்கு எப்பவும் பேக் பண்ணுவோம். எங்க சைடு நாங்க வந்து பவர்ல இருந்தா பேக்கிங்னா எந்த அளவுக்கு பை ஆல் மீன்ஸ் இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு பை ஆல் மீன்ஸ். இல்ல, இந்திய அரசு உட்பட்டு மீன்ஸ் சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசுக்கு உட்பட்டு கிடையாது, இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு. அப்படித்தான் இங்க இயங்க முடியும். இல்ல, எல்லாருமே அப்படிதான். இந்திய அரசியலமைப்புக்கு தான் பண்ண முடியும், அதை தாண்டி பண்ண முடியாது. சரிங்களா? அதை தாண்டி பண்ணோம்னா தேச விரோதமாயிடும். அதுதான் சொல்றேன்.
இந்திய அரசியலமைப்பு இல்ல உட்பட பொதுவாக ஈழத்தமிழர்களுடைய அந்த இறுதிக்கட்ட போர் முடிஞ்சு இன்னைக்கு வந்து 24 ஆண்டுகள் ஆச்சு. இல்ல நீங்க அவர்கள் வந்து பல இடங்கள்ல போராடிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம், அவர்கள் வந்து இன்னைக்கு ஐநா சபைக்கு முன்னாடி நின்று இன்னும் போராடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு சுதந்திரம் வேணும் அல்லது வந்து தனி ஈழம் வேணும் போராடுறாங்க. அதுக்கு என்ன ஸ்டாண்ட்? இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் பொறுத்தளவுல குறிப்பா எங்க மாநாடு அதுக்கடுத்த இதுல வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் பேசிஸ்ல எங்களோட தலைவர் பொதுச்செயலாளர் உயர்மட்ட குழுல பேசி அதுக்கான மாநாடுகள் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. குறிப்பா நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு சக மனிதர் ஒரு தமிழர் பாதிக்கப்படுறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டும் இருக்கும். எங்களால என்னென்ன வழியில சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். ஓரளவுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்க. உறுதியா இருக்குங்கிறேன், ஓரளவுக்கு இல்ல, ஃபுல்லாவே இருக்கும் கண்டிப்பாக உறுதியா. உலக தமிழர்கள் வந்து அதை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கிறாங்க. தமிழக தலைவர்களும் வந்து இன்னைக்கு தமிழக மக்களும் மிகப்பெரிய அளவில் விஜய் வர்றத ஒரு பெரிய இயக்கத்தோட எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. அந்த இயக்கத்தை விஜய் நிவர்த்தி பண்ணுவாரா அப்படிங்கறது வந்து வரும் 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் மாநாட்டில் தெரிந்துவிடும் என்று நினைக்கிறோம். அது நல்லபடியா நடக்கணும். விஜய் வரணும். வாழ்த்துக்கள். நன்றி.